Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குழம்பு ரெசிபி. புளி குழம்பு, கார குழம்பு எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சும்மா அந்த மாதிரி ரெண்டு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் 1.5 ஸ்பூன், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். அப்புறம் கடைசியில் சேர்த்துற தேங்காய் பால் வந்து எனக்கு இங்கே ரெடிமேட் கிடைக்கும் க்ரீமு, அதை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலோ தேங்காவோ அரைச்சி சேர்த்துக்கலாம். பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், டீஸ்பூனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துட்றேன். கடுகு வெடித்தோடனே மற்ற தாளிக்கிற பொருட்கள் வெந்தயம், உளுந்து, சோம்பு, ஜீரகம், குருமிளகு. வெந்தயம் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன், பாக்கியெல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கணும். தாளிப்பு வெடித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் வணக்கலாம். நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் வெங்காயம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏதாச்சும் காய் சேர்த்துறதுனால நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் காய் சேர்த்தலை. நான் வந்து வெங்காயம் பூண்டு புளி குழம்பு தான் வைக்கிறேன். பாவக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி சேர்த்தும் நீங்கள் புளிக்குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி காய் சேர்த்துறதுனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த தக்காளி கூடவே நல்லா வணக்கிட்டு, தக்காளி ஈஸியாக வணங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுடலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. நீங்கள் காய் சேர்த்துறதா இருந்தால் தக்காளி கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாத்தூள், வர கொத்தமல்லி தூள் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். எதுக்காக எண்ணெயில் வதக்கிறதுனா குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். பொடி போடும்போது ஸ்டவ் கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும், இல்லைன்னா பேர்ன் ஆகிடும். வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்பு கொதித்து நல்லா மிளகா வாசமெலாம் போகணும். இப்போ இன்னும் கெட்டியாகும். அதனால் ஒரு 3/4 டம்ளர் தண்ணிக்கிட்ட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்துருச்சு. நான் இடையில இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டேன். உப்பு காரம் பார்த்துக்கிட்டு எல்லாமே டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. இனி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும். நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சுண்டிருச்சு. மிளகா வாசம்லாம் போய் உப்பு காரம்லாம் நான் பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது. எண்ணெய் ஃபுல்லாக எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 4-5 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றினாலும் ஒரு கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.